கோவை குனியமுத்தூர் இடையர்பாளையம் சாலையில் உள்ள கருவேப்பிலை தோட்டம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பழைய கார் உதிரிபாகங்கள் வைக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு சட்டவிரோத பொருட்கள் பதுக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இன்று அந்த குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 கிலோ கஞ்சா மூட்டைகளை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்ததாக கூறப்படும் அப்பா கோவை, ஜென்னி ஜேக்க கோவை, ரூபன் கோவை, நப்பில் கேரளா மாநிலம் ஆகிய 4 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கும்பலுக்கு பின்னணியில் பெரிய நெட்வொர்க் ஏதேனும் உள்ளதா, ஆந்திரா அல்லது வெளிமாநிலங்களில் இருந்து இவை கடத்தி வரப்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். குனியமுத்தூர் பகுதியில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட இடத்தைச் சுற்றிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு அருகே இவ்வளவு பெரிய அளவில் போதைப் பொருள் சிக்கியுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிகிறது. இதுகுறித்து முழுமையான அறிக்கை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.